அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 3 தலைப்புகளின் கீழாக ஆமோஸ் இந்த செய்தியை வழங்கியிருக்கிறார். முதல் காரியம் சுய திருப்தி என்கிற காரியத்தையும், 2வது அந்த சுய திருப்தியில் வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லியும், இந்த 6 அதிகாரங்கள் வரையிலும் உலகத்தில் பாவங்களுக்கு தண்டனையை வடிவமைத்து கொடுத்த அந்த காரியங்கள் எவை என என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் ஆமோஸ் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற தண்டனைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதல்ல ஆமோஸ் சுய திருப்தியினுடைய பாவத்தை விளக்கி அதன் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை கூறுகிறார். அதாவது இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தேவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவர்களுக்கு எதிராக நின்று அவர்களுடைய பயங்கரமான பாவங்களை குறிப்பிட்டு பயங்கரமான தண்டனையின் மூலமாக அவர்களை பயமுறுத்துகிறதை இங்கே ஆமோஸ் காண்பிக்கிறார். இந்த சுய திருப்தி அல்லது நிர்விசாரம் என்கிற பாவமானது ஏசாயாவின் மூலமாகவும் செப்பனியாவின் மூலமாகவும் கூட ஏற்கனவே எச்சரிக்கப்படுகின்றன. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 11ஆம் வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி குறிப்பிடுகிறார். சுகஜீவிகளான ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், நிர்விசாரமான குமாரத்திகளை என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனத்தில் சுகஜீவிகளை நடுங்குங்கள், நிர்விசாரிகளை தத்தளியுங்கள், உடையை உரிந்து களைந்து போட்டு அறையில் ரெட்டை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே ஸ்திரீகளை குறித்து ஏசாயா எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். செப்பனியாவும் 1ஆம் அதிகாரம் 12-13 அக்காலத்தில் நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல்கள், அதாவது வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நன்மை செய்வதுமில்லை தீமை செய்வதுமில்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். அவர்களுடைய ஆஸ்தி கொள்ளையாகும், அவர்களுடைய வீடுகள் பாழாய்ப்போகும், அவர்களுடைய வீடுகளை கட்டியும் அவைகளில் குடியிருக்க மாட்டார்கள், அவர்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டியும் அவைகளின் பல ரசத்தை அவர்கள் குடிக்காமல் போயிடுவாங்கன்னு சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அந்த நிலைமையைத்தான் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் ஆமோஸும் காண்கிறார். என்ன செய்கிறாங்க? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கொழுப்பேறிய கறிகளை தின்று, அதாவது ஆட்டு குட்டி அல்லது இளங்கன்றுகள், அதாவது இன்னைக்கு நம்ம கறி கடைக்கு போகிறோன்னு சொன்னால், அந்த நாட்களில் நான் வாலிபனாக இருந்தபொழுது ஆலயத்துக்கெலாம் போகும்போது பார்த்தா அங்கே வேதத்தை கொண்டு வருகிறார்களோ இல்லையோ கறி வாங்குகிறதற்கு பைகளை கொண்டு வருகிறவர்கள் உண்டு. காலை முதல் ஆராதனையில் கலந்து கொண்டு வீட்டுக்கு போகும்போது நல்லா வேகிறதற்காக நல்லா குட்டி ஆடா வெட்டியிருக்கிறீங்களா இல்லை இளங்கன்றா அடிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி கறியை வாங்கிட்டு போய் நல்ல திருப்தியாக சாப்பிடுகிற அநேகரை பார்க்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் அவர்கள் கடமைக்கென்று காலையில் ஆராதனையில் கலந்து கொண்டு விட்டு இந்த காரியங்களை செய்கிற அநேகரை பார்க்க முடியும். அந்த காரியங்கள் தான் ஆமோஸுடைய நாட்களில் அவர் சொல்லுகிறார். கொழுப்பேறிய கறிகளை, அதாவது சாப்பிடுகிறவர்களா ஆட்டுக்குட்டிகளை இளங்கன்றுகளை சாப்பிடுகிறவர்கள், சிற்றின்ப இசையில் மகிழக்கூடிய ஜனங்கள். நான் சிறுவயதாக இருக்கும்போதெல்லாம் ரேடியோவில் சினிமா பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதற்கு பின்பாக டிடிகே கேசட் என்று சொல்லலாம், அந்த கேசட்டுகள் அவைகளின் மூலமாக, அதற்கு பின்பாக சிடிக்கள் வந்தது, பென்ட்ரைவ் வந்திருக்குது. இப்போ நிறையா பேர் அந்த பாடல்கள் ரொம்ப எஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் எல்லாம் வீட்டில் வாங்கி ஹோம் தியேட்டர் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தி அதில் பாட்டு கேட்டால் தான் எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி சிற்றின்ப இசையில் மகிழ்ந்து, அதே போல் வண்ண கிண்ணங்களில் மது அருந்தக்கூடியவர்களாக, நல்ல ஓய்வு நாள் கறி எடுத்து கொடுத்தாச்சு, கொஞ்சம் மதுவை சாப்பிடுவோம் என்று வெறித்து வாழ்கிற வாழ்க்கை. அதே போல் யானை தந்தங்களில் அந்த நாட்களில் ஆமோஸின் நாட்களில் அவர்கள் கட்டல்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அவைகளில் சயனித்து அவைகளில் உடலுறவை ஏற்படுத்தி நாற்றம் பிடிச்ச அந்த மதுபானத்தை அருந்துகிறதுனால பரிமள தைலங்களை உடலில் பூசிக்கொண்டு அதிகார அந்த ஆசனங்கள், அதாவது ஒரு நல்ல பதவியை தங்களுக்கென்று வாங்கி கொண்டு விருந்துகள் கொண்டாடுகிற மாம்ச மலை போல
காண்கிற ஜனங்கள் அந்த நாற்ற வாயை, அந்த ஊத்த வாயை வைத்து சொல்லுகிற காரியம் என்ன? அழிவு வராது என கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி செப்பனியாவில் கர்த்தர் நன்மை செய்கிறதும் இல்லை, கர்த்தர் தீமை செய்கிறதும் இல்லைன்னு சொல்லுகிறார்களோ, அதே போல் இன்றைக்கி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள் என்று வேதம் கூறுகிறது. ரொம்ப அசால்ட்டாக சொல்லிடுறாங்க. நான் ஆண்டவரை பார்க்கல, அதனால் அவர் இல்லை என்று சொல்லுகிற அநேக நிர்விசாரிகளை நாம் பார்க்கிறோம். சுய திருப்தி, தங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல சாப்பாடு வேணும், நல்ல சிற்றின்பங்கள் வேணும், நல்லா படுத்துறங்க, நல்ல சுகமான கட்டில்கள் வேணும், நல்ல வண்ண கிண்ணங்களில் அவர்கள் சாராயத்தை குடிக்கணும், இல்லை மதுபானத்தை அருந்தணும், நல்ல செண்டு உடம்புல அடிக்கணும், தங்களுக்குன்னு ஒரு பதவி வேணும், நல்ல ஒரு வருமானம் வேணும்னு சொல்லி வாழ்கிற ஜனங்கள் இன்றைக்கி நல்ல தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட வீடுகளை, கட்டல்களை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கும் இதே போல் தங்களுடைய வாழ்க்கையில் சுய திருப்தியை எதிர்பார்த்து வாழ்கிறார்கள். இது ஒரு அவிசுவாசத்தினுடைய விளைவாக இருக்கிறது. நிர்விசாரமாக இருக்கிறவர்கள், சமாரியா மலையை நம்பிக்கொண்டிருக்கிற இவர்கள் எப்போதுமே சுய திருப்தியை விரும்புகிறவர்கள். தங்களுடைய சுய பலத்தை தான் நம்பி அதை தான் பெரிய காரியமாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்படின்னு சொன்னால், அவர்கள் தெய்வங்களையே அவர்கள் கைகளால் உண்டு பண்ணி கொண்டு என் பலத்தினால தான் என் தெய்வத்தை உண்டு பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய பலத்தையே தங்களுடைய பாதுகாப்புக்கு, தங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, தங்களுடைய வணக்கத்திற்கு, தங்களுடைய ஆராதனைக்கு எல்லாவற்றிற்குமே தங்களுடைய பலனையே நம்புகிறவர்களாக, நாடுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் என்று சொல்லித்தான் இங்கே ஆமோஸ் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழுத்திருப்பது விருதா என்று சொல்லி பார்க்கிறோமே. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு இப்படி வாழ்கிற ஜனங்களை பார்த்து ஆமோஸ் மூலமாக சொல்கிறாரு. அப்பொழுது அழிக்கப்பட்டிருந்த காத் கிமு 760 உசியா ராஜாவாகிய அந்த யூதா ராஜாவினால் அழிக்கப்பட்டது. 2 நாளாகமும் 26:6 பார்க்கிறோம். கல்னே, ஆமாத் இவை அசிரிய படைகளால் அழிக்கப்பட்டிருந்தன. ஏசாயா 10:9 இந்த பட்டணங்களெல்லாம் சென்று பார்த்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களை அந்த வாயை வச்சுக்கிட்டு தீங்கு நாள் தூரம் என்று சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்லுகிறபடியினால் தீங்கு நாள் தங்கள் அருகில் இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ள மறுத்ததுனால அந்த நாள் இன்னும் அருகில் வரும்படி செய்தார் என்று சொல்லி இங்கே ஆமோஸ் பேசுகிறார். சுய திருப்தியினுடைய வரைபடத்தை தெளிவாக பேசிட்டார். அவர்கள் வரப்போகும் தேவனுடைய நியாய தீர்ப்பை என்ன மறுத்து ஆடம்பரம் மற்றும் சௌகரியம் ஆகிய இவைகளையே நாடினர். தந்த கட்டில்களில் படுத்து கொண்டு தங்கள் மஞ்சங்களில் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டி மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டியை தின்று தம்புரு வாசித்து தாவீதை போல இசைக்கருவிகளை உண்டு பண்ணி அதில் தான் அவர்களுக்கு தூக்கமே வருகிறது என்று சொல்லுகிற காரியத்தை செய்து பெரிய பாத்திரங்களில் மதுபானம், சிறந்த பரிமள தைலங்கள், உள்ளே நாரி கிடக்குது, வெளியே அத்தனை சுகபோகம். ஆண்டவர் சொல்கிறார், இவைகள் எல்லாம் விருந்து கொண்டாடுதல் எல்லாமே நின்று போகும் என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். மதுவும் மாதுவும் போதும் என்று தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்ளுகிற அத்தனை பேரையும் ஆண்டவர் எச்சரிக்கிறவராக காணப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து அந்த அவர்கள் நிலைமை எப்படி இருக்குதுன்னா, அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்கள் அப்படி முன்னணியில் போவார்கள், விருந்து கொண்டாடல் நின்று போகும். அதாவது இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவங்க எங்களுக்கு நன்மையும் வராது தீமையும் வராதுன்னு சொல்கிறாங்களே, எங்கள் பலத்தில் தான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்களே, அவர்கள் சிறையிருப்புக்குள்ள முன்னணியில் போவார்கள். அதை அறிந்து உணராமல் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் நிலைமையை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் தேவனை குறித்தோ மனிதனை குறித்தோ சிறிதும் கவலை கொள்ளாமல் கவனக்குறைவாக கடினமாக இருந்தார்கள். நான் யாக்கோபின் மேன்மையை வெறுத்து அவனுடைய அரண்மனையை பகைக்கிறேன். அரண்மனைகள் என்ன, அரணான கோட்டைகள், அவனுடைய பாதுகாப்பு என்று நம்புகிறானே, அவைகளை நான் பகைக்கிறேன் என்று சொல்கிறார். எபிரேய பதத்தில் இரண்டுமே ஒரே அர்த்தம். தேவன் அவர்களுடைய ஆடம்பரத்தையும் அவர்களுடைய சொந்த செல்வம் பலன் இவற்றின் மேல் அவர்கள் வைத்திருந்த காரணமற்ற நம்பிக்கையையும் அவர் வெறுத்தார். நான் நகரத்தையும் அதன் நிறைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார் என்று சொல்லி இங்கே ஆமோஸ் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தண்டனையை குறித்து அவர் பேசுகிறார்.
ஆமோஸ் 1:2 சொல்லுகிறார், மேய்ப்பனின் தாபரங்கள் துக்கம் கொண்டாடும், கர்மேலின் கொடுமுடிகள் காய்ந்து போகும். ஒரு வறட்சிய உங்கள் வாழ்க்கையில் பாவத்தின் நிமித்தமாக நான் வடிவமைத்து தருவேன் என்று சொல்லுகிறார். 2:5 யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன். வேதத்தை அவங்க வெறுத்ததுனால, கட்டளைகளை கை கொள்ளாமல் போனபடினால தீ கொளுத்துகிறது மாத்திரமல்ல, எருசலேமினுடைய அரண்மனைகளை பட்சிக்கிற காரியத்தை நான் செய்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய கோபாக்கினையை பேசுகிறார். 3:14-15 அவர்களுக்கு தண்டனையை சொல்லுகிறார். அவர்கள் செய்த காரியங்கள், பலிபிடத்தின் கொம்புகள், நம்பின அந்த பலன்கள், கொண்டாட்டங்கள் எல்லாம் வெட்டப்படும். மாரி காலத்து வீடு, கோடை காலத்து வீடு, யானை தந்த வீடு, பெரிய வீடுன்னெலாம் சொன்னாங்களே, அவைகளை எல்லாத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அதே போல் 4:1-3 வரையிலும் அந்த பெண்கள் செய்த காரியங்கள், தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி சுகபோக பானங்களை தங்களுடைய கணவன்மார்களை கொண்டு வந்து அனுபவித்தவர்கள், துறடுகளினாலும் மீன்பிடிக்கிற தூண்டில்களினாலும் இழுத்து கொண்டு போகப்படும் நாட்கள் வரும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பாவத்திற்கு தண்டனையை வடிவமைத்து கொடுக்கிறார். 5:16-17 ஒளிமுக வாசல் அவர்கள் தீமை செய்தபடினால எல்லா தெருக்களிலும் புலம்பல்கள், எல்லா வீடுகளிலும் ஐயோ ஐயோ என ஓலமிடுகிற சத்தங்கள், பயிரிடுகிறவனை பார்த்து அவனை பயிரிடுகிறவனை பார்த்து துக்கம் கொண்டாடுதலுக்கு வாணி சொல்லி ஒப்பாரி பாட அறிந்தவனை கூப்பிட்டு புலம்புதலுக்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும், நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாரியா பட்டணத்தை எதிரிகள் கைப்பற்றும் போது இந்த நிலை உருவாகும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அதே போல தான் சொல்லுகிறார், தொடர்ந்து 10 பேர் இருந்தாலும் செத்து போவார்கள். அவர்களுடைய அந்த உயிர், அதாவது படுகொலையானது அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதனைத் தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை உச்சரிப்பதற்கு அத்தனையாய் பயப்படுகிறபடினால மௌனமாயிரு, கர்த்தருடைய நாமத்தை சொல்லலாகாது என்று சொல்லுவாங்க. பெரிய வீட்டிலையும் திறப்பு உண்டாகிறோம், சின்ன வீட்டில் வெடிப்பு உண்டாகி ஆண்டவருடைய கரத்தினால் பாவத்தின் நிமித்தம் அவர்கள் அடிக்கப்படுவார்கள். 12 குதிரை வீரனுக்கும் விவசாயிக்கும் ஒரு சிறந்த உணர்வு இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு. ஆனால் கண்மலையில் நீ பாவம் செய்கிறதுனால குதிரையை ஓட வைக்கிற காரியத்தை செய்கிறது போல மடமையான காரியத்தை செய்கிறான். உழுகிறவன் போய் கண்மலையில் உழுதா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மடமையான நிலைமையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றிவிட்டபடினால நியாயத்தை, சுயநீதி மற்றும் பெருமையான காரியங்களை புரட்டி தங்களை உயர்த்தவும் பிறரை இழிவுபடுத்தவும் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக வாழ்ந்தார்கள் என்கிற பாவத்தை குறித்து ஆமோஸ் எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட சுய திருப்தியில் வாழ்கிறவர்கள், தங்களுடைய நிலைமையை உணர்ந்து கொள்ளாதவர்கள் எப்படி லூக்கா 18:9-14 வரை இயேசு சொல்கிறாரோ, தன்னை நீதிமான் என்று நினைத்து மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் அங்கே அருமையான ஒரு ஓமையை சொன்னார். பரிசேயன் தான் நீதியெல்லாம் சொல்லிக்கிட்டு அங்கே நிற்கிற அந்த ஆயக்காரனை பார்த்து அவனை போல அல்லன்னு சொல்லி ஒப்பிட்டு பேசினானோ அந்த காரியம்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. நீதியின் கனியை அவர்கள் எட்டிய போல மாற்றி நீதியை புரட்டி அதன் மூலம் உதவியை அற்றவர்களை தீங்கு விளைவித்து அவர்கள் கொள்ளுகிறவர்களாக காணப்பட்டார்கள். 1 ராஜாக்கள் 21:1-16 வரை பார்த்தோன்னு சொன்னால், அங்கே ஆகாப் ராஜா ஒரு தோட்டத்துக்காக நாபோத் என்று சொல்லக்கூடிய மனிதனை, அவனை அநியாயமாக ஏசபேலின் மூலமாய் கொன்று போட்டு ஒரு தோட்டத்தில் கீரை போடுறதுக்கு அவனுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அத்தகையான கேடான நிலைமைகளுக்கு சுய திருப்திக்காக வாழ்கிற ஜனங்கள், அங்கே எலியா அவனுக்கு எதிர்பட்டு அங்கே ஆண்டவர் வகுத்து கொடுத்த தண்டனையை அவனுக்கு அறிவிக்கிறதை பார்க்கிறோம். உன்னுடைய வீட்டில் சுவரில் நீர் விடுகிறதற்கு ஒரு நாய் கூட இருக்காது. நாபோத்தினுடைய இரத்தத்தை நக்கின இடத்துல நாய்கள் உன்னுடைய இரத்தத்தையும் நக்கும் என்கிற ஒரு தண்டனையை அவனுக்கு அங்கே ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள். நாங்கள் எங்கள் பலத்தினால் கொம்புகளை உண்டாக்கவில்லையான்னு சொல்லி மகிழ்கிறபடினால் ஆண்டவர் அவர்களுக்கும் ஒரு தண்டனையை கொடுக்கிறார். என்ன 14 ஒரு தேசத்தை உனக்கு விரோதமாக எழுப்புவேன் என்று சொல்லி ஆமாத்துக்குள் நுழையும் 6 மட்டாக அராபா பள்ளத்தாக்கு வரையிலும், அதாவது வடக்கு எல்லையிலிருந்து சவக்கடல் வரையிலும் உள்ள இஸ்ரவேலின் முழு பகுதியையும் நான் அசீரியர்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பேன் என்கிற ஒரு நியாய தீர்ப்பை சொல்லி ஆண்டவர் இங்கே ஆமோஸின் மூலமாக
தண்டனையை வடிவமைத்து கொடுத்து முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நிர்விசாரமாக வாழ்ந்து நம்முடைய சுகபோகத்துக்காக, சுய திருப்திக்காக உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தகாத விதமாய் அனுபவித்து இன்றைக்கி நெருக்கப்படுகிற எளியவர்கள் மேலே கரிசனையற்ற அந்த ஐசுவரியவானைப் போல வாழ்ந்தோம் என்று சொன்னார். நிச்சயமாக நாம் நரகத்தை சந்திக்க நேரிடும், நரகத்தில் வாழ நேரிடும். கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவைகளுக்கு மிஞ்சினதை தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவிற்கென்று பயன்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன்.